ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்னுடைய இன்னைக்கு என்னோட டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? காலையில் வந்த உடனே தூங்கக்கூடாது, ஷூவெல்லாம் வாஷ் பண்ணி இந்த டே வந்து ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னுடைய தூக்கத்தை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. வந்த உடனே சரியான தூக்கம், தூங்கியாச்சு. இப்போ வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது 4:15 டைமு. ஸோ என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் தான் டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்னுடைய சோம்பேறியான டேவை வந்து என் கூட வந்து பாருங்கள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னோட ஷூவை வாஷ் பண்ணி அமோகமாக இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க பாத்தீங்களா, இவன் தான் வந்து எங்க வீட்டுக்கு ரெகுலரா வர பூனை. எங்களோட வீட்ல வந்து எங்களோட பாலெல்லாம் குடிச்சு அப்படி போற பூனை இவன் தான். பாத்தீங்களா என்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன்னு. ஆக்சுவலி நம்ம கையில இவன் சிக்கவே மாட்டான், ஓடிடுவான். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இல்ல ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னன்னா பிளான்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான்ட்டோடைய அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுட்டா. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளான்ட் மட்டும் நல்ல அப்டேட் கொடுத்துருக்கு. ஒரு பிளான்ட் வந்து அப்டேட் இருக்கு, பட் ஆனால் இன்னும் வெளியே வரல. அதுக்கான ஒரு அப்டேட்டை நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, நல்லா ஹெல்த்தியா க்ரோ ஆயிருக்கு நம்மளோட பெரண்ட பிளான்ட்டு. ஸோ இந்த மாங்காய்க்காரன் வந்து கைஸ் ஆக்சுவலி உள்ள வந்து நமக்கு அந்த கிரீன் கலரா தெரியறான். பட் ஆனா வெளியே வர மாட்டேங்கிறான். என்ன ஆனான்னு தெரியல. இவனுடைய அப்டேட் வந்து எப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பிளான்ட்டோட அப்டேட் இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஃபேப் லிக்விட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே ப்ளசண்ட்டாக டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வெயில்ல வருது கைஸ், சூப்பரா இருக்கு. இந்த சன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது நைட் ஷிஃப்ட் பார்க்குற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம சன்னையே பார்க்க மாட்டோம். இப்போ எப்பயாச்சும் பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கூசி ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ல இருக்கு. ஓகே, காலையிலயும் நம்ம பார்க்குறோண்டான்ற மாதிரி இருக்கு. ஒன்லி ஆன் எப்போ நம்மளுடைய லீவ் அப்போ மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும். என்னோட ஷூ ரேக்கை வந்து அப்டேட் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த ஒரு விஷயத்த பண்ணவே முடியல. அப்படியே ஒரு குப்பையாட்ட ஷூ ரேக்ஸ் அப்படியே கூச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி ஷூஸை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருக்கும், பாதி வந்து நான் யூஸ் பண்ணாமையே அது டஸ்ட் ஆகி அழுக்கான ஷூஸ், அந்த மாதிரி இருக்க ஷூஸும் இருக்குது கைஸ். ஸோ என்னோட ஷூ ரேக்கை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? டடாங், இதுதான் என்னோட ஷூ ரேக். இங்க பாருங்க, இதுல வந்து அன்வான்ட் ஷூஸ் எல்லாம் கொஞ்சம் கிடக்குது. அப்புறம் இங்க வந்து இதுல தான் எல்லாம் டம்ப் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்டா ஒயிட் ஷூஸ் மட்டும் தான் இருக்கு. அப்புறமா கொஞ்சம் ஷூஸை இங்கேயும் வச்சிருக்கு. அப்புறமா இதுக்குள்ள வைக்க முடியல கை, ஏன்னா இதுலயும் வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதனால அதை வைக்க முடியல. ஆனா இப்படி வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து தோண்டணும் எவ்வளவு ஷூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டா. இப்போ நம்ம இவ்வளோ ஷூஸையும் வாஷ் பண்ண போகிறோம். எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க. இதில் இதை விட்டுருங்க. இது 1 2 3 4 பேர் ஆஃப் ஷூஸை வந்து இன்னைக்கு வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ண போகிறது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் ஷூஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணன்ற பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்னுடைய நல்ல நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி வருது கைஸ். ஸோ அதனால நம்ம நல்ல தண்ணியில எல்லாத்தோட ஷூவையும் வாஷ் பண்ண போறோம். ஆக்சுவலி காலையிலேயே இது பண்ணியிருந்தேன்னா பாதி ஷூ வந்து ட்ரை ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி இப்போதானே எனக்கு டைம் கிடைச்சிச்சு. இப்போ பண்றதுனால இது எப்போ ட்ரை ஆகும் என்னன்றது தெரியல. ஸோ இதுக்கு மேலே நான் வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணணும்.
நான் யூஸ் பண்றது ஃபேப்ரிக் வீடு தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழுக்கெல்லாம் போயிடும், அதனால இது யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா ஷூவையும் எடுத்து இதில் டிப் பண்ணி கொஞ்ச நேரம் சோப் பண்ண வச்சுக்கலாம் கைஸ். அப்போதான் வந்து இந்த ஷூல இருக்க ஸ்மெல்லு அப்புறம் அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். ஸோ அதனால சோப் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது எல்லாமே ஒயிட் ஷூன்றனால அவ்வளோக்கு பயம் இல்லை, ஏன்னா எதுலையுமே கலர் ஃபேட் ஆகாது. எதுலயும் கலர் ஃபேட் ஆகாது. ஸோ அதனால அப்படியே சோப் பண்ணி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டா ஒரு 15 மினிட்ஸ் ஊறுறதுக்குள்ள என்னுடைய ஏரியா எப்படி வந்து ஈவினிங் டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. மாதிரியான டைம் எல்லாம் வந்து வெறும் லீவ் நாள்ல மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்பதான் நம்ம சன்னியே பாக்குறோம்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. காலையில ஒரு 5 o'clock சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அப்புறம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறப்போதான் நம்ம வந்து எந்திரிக்கவே செய்யறோம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேட்மேன்ஸ் அண்ட் பேட் விமன்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் பண்றவங்க எல்லாம் பேட் சிம்மில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலா கைஸ் எல்லா ஷூவையும் இப்படி கழுவி வச்சுட்டேன். ஸோ ஒயிட் ஷூ வாங்குறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெருசு. வாங்கும் போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும்னா தான் சரியான கஷ்டமாக நம்ம தான் கஷ்டப்படணும். ஸோ ஃபைனலாக எல்லா ஷூவையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து க்ளீனாக அடுக்கி காய வைக்கணும். அதுதான் பெரிய டாஸ்கே. எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெயில் வேற கம்மியாயிட்டே வருது. காலையிலேயே நான் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா அதை வந்து ஈஸியாக காய வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எடுத்து காய வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ், லாங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ காட்டுறேன் நில்லுங்க எப்படி கழுவிருக்கேன்னு. இங்கே பாருங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது கழுவிட்டேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு ஓரளவுக்கு. பட் ஆனால் அவ்வளோதான் போகுன்றப்போ அவ்வளோதான் போகும்.